ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் இருக்கணும், அதே சமயம் ஒரு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்களா? உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்நெயில் உங்களால் கிரியேட் பண்ண முடியலையா, அல்லது தம்ப்நெயில் கிரியேட் பண்ண நேரம் இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல அட்ராக்டிவான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு தம்ப்நெயிலை என்னால் கிரியேட் பண்ணி தர முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தரேன். அந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ்னு அங்கே சொல்கிறேன். இந்த மெயில் ஐடி வந்து எப்போவுமே நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோசியல் மீடியா லிங்க்ஸு, உங்களுடைய அதர் சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்குன்னு ஏகப்பட்டது இருக்கும். அதோடைய லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பீங்க. இது வந்து ஒரு காலத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் யூடியூப் இப்போ என்ன சொல்லுதுன்னா, அதாவது சொல்லலை, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்குதுன்னா, நம்மளுடைய யூடியூப் ஆடியன்ஸை வேறு சோசியல் மீடியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத யூடியூப் விரும்புறதில்ல. அதனால் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களுடைய அதர் சோசியல் மீடியா லிங்க்ஸை வைக்கிறதுனால பெருசாக உங்கள் வீடியோவுக்கு வியூஸை தராமல் உங்கள் வீடியோஸை டவுன் பண்ணுது. அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய அதர் சோசியல் மீடியா லிங்க்ஸை உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்காதீங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸ் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஆடியன்ஸுக்கு அது ஓகே. அவங்க வீடியோவை யூடியூப் புஷ் பண்ணலைனாலும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸே போதும் அவங்க வீடியோ எல்லாத்தையுமே ட்ரெண்ட் ஆக்க. ஆனால் புதுசாக ஒரு யூடியூப்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ எந்த ஒரு அதர் சோசியல் மீடியா லிங்க்ஸுமே நீங்கள் கொடுக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அதே மாதிரி ஒரு விஷயம்தான், யூடியூப்பில் ப்ராடக்ட் டேக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அண்டு ஏதாவது ஒரு அஃபிலியேட் லிங்க் எல்லாம் கொடுக்கலாம். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்குள்ளே போயோ அல்லது அந்த வெப்சைட்குள்ளே போயோ ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆடியன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறீங்க, ப்ராடக்டை டேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படியும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அல்லது 2 ப்ராடக்ட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஏன்னா யூடியூப் இதே விஷயம்தான், நீங்கள் அப்படி கொடுக்குறப்போ அதை கிளிக் பண்ணி யூடியூப் யூசர்ஸ் வந்து யூடியூப்பை விட்டு வேற ஒரு ஆப்புக்கு போகிறாங்க, வேற ஒரு டைவர்ட் ஆகுறாங்க. அதை யூடியூப் எப்போவுமே விரும்பாது. அதனால் இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணுறதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் டிஸ்க்ளைமர் போடுவாங்க. அதாவது காப்பிரைட் டிஸ்க்ளைமர். உங்கள் வீடியோவில் ஒரு காப்பிரைட் மெட்டீரியலை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காப்பிரைட் டிஸ்க்ளைமர் கொடுக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனை காப்பிரைட் பண்ணி காப்பிரைட் ரிலேட்டடான கண்டென்ட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் காப்பிரைட் டிஸ்க்ளைமர் கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லாத ஒரு வீடியோவுக்கு கூட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் காப்பிரைட் டிஸ்க்ளைமரை எங்கேருந்தோ காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் போடுறீங்க. அதுவும் ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, தொடர்ந்து எல்லா வீடியோலையும் ஒரு சிலரில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து உங்கள் வீடியோஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் சேனலுக்கும் ஒரு பெரிய லெவல் பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. காப்பிரைட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. தேவையில்லாமல் எல்லா வீடியோவுக்கும் கொடுக்காதீங்க. இது 3. 4வது வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து யூடியூப் சைட்லேருந்து யூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு 10-15 ஹேஷ்டேக் கூட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 15 ஹேஷ்டேக்குமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் அல்லது 15 ஹேஷ்டேக்கு மேலே அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோவை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அதே சமயம் 15 ஹேஷ்டேக்குமே உங்கள் கண்டென்ட் ரிலவெண்ட்டாக போட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் வேறு டாபிக் ஹேஷ்டேக்ஸு இல்லை ட்ரெண்டிங்காக ஒரு ஹேஷ்டேக் போயிட்டு இருக்குன்னா அதையெல்லாம் உங்கள் வீடியோஸில் வைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய வீடியோவுடைய குரோத்தை பாதிக்கும். ஹேஷ்டேக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 5 ஹேஷ்டேக் போடுங்க. அந்த 5 ஹேஷ்டேக்குமே உங்கள் வீடியோவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குதான்னு பார்த்து போடுங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேஷ்டேக் உங்கள் சேனல் நேமையை கூட ஒரு ஹேஷ்டேக்காக கொடுங்க. ஆக மொத்தம் ஒரு 6 ஹேஷ்டேக் போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா,
டிஸ்கிரிப்ஷனே கொடுக்காம விடுறது தான் அந்த 5வது விஷயம். எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே எழுத மாட்டாங்க. டைட்டில் போடுவாங்க, அப்படியே வேணா ஒரு ஹேஷ்டேக் 2 ஹேஷ்டேக் போடுவாங்க, இல்லை எதுவுமே போடாமல் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே எழுதாமல் அப்படியே அப்லோட் பண்ணுறது. ஸோ இது வந்து யூடியூப்பில் உங்கள் வீடியோ எதை பற்றி அப்படின்ட்டு யூடியூபுக்கு சரியாக தெரியாது. அதனால் யூடியூப்பில் நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் யூடியூப்புக்கு புரியாததுனால உங்களுடைய சரியான ஆடியன்ஸுக்கு டக்குன்னு யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னங்கிறத தெளிவாக எழுதியிருந்தீங்கன்னா யூடியூப் உடனே ரெக்கமெண்ட் பண்ணும். இது இன்ஸ்டன்ட் வியூஸுக்கு நிறையா வழி வகுக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனே எழுதலைன்னா உங்களுக்கு வீடியோ சம்டைம் நிறைய வீடியோ வியூஸே போகாமல் போயிடும். அப்படியே போனாலும் ரொம்ப லேட்டாக போகும். ஸோ இந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்போவுமே ஒரு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங் ஒரு 4 to 5 லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த வீடியோ மூலிமா என்ன ஆடியன்ஸுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லணும். அது உங்கள் ஓன் லாங்குவேஜ் அல்லது அந்த வீடியோ எதை பற்றி எந்த லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜ்லேயே நீங்கள் சொல்லலாம். தமிழ்னா தமிழில் சொல்லலாம், அல்லது யூடியூபுக்கு புரிகிற வகையில் இங்கிலீஷில் சொல்லலாம், அல்லது தமிழ் இங்கிலீஷ் 2ஐயும் கலந்து சொல்லலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து தமிழில் தான் தெரியுது, அதை நான் இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் தமிழ் டு இங்கிலீஷுங்கிறத போட்டு டைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தமிழில் எழுதுனீங்கன்னா இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி கிடைக்கும். அதை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது ChatGPT மூலிமா சஜஸ்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எழுதி நீங்கள் எந்த வீடியோ டாப்பிக்கில் சொல்கிறீங்களோ அந்த வீடியோ டாப்பிக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான கீவேர்ட்ஸ் நிறைஞ்ச டிஸ்கிரிப்ஷனை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதையும் காப்பி பண்ணி உங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்படி தான் ப்ராப்பராக ஒரு 5 லைன் வந்து ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்கணும்னா ஹேஷ்டேக்ஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு 5 to 6 ஹேஷ்டேக்ஸ் இருந்தால் போதும். அதுவும் உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 ஹேஷ்டேக் போடுங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து 1 by 1 இப்படி வரிசையை எழுதுவாங்க. அப்படி எழுதுறத விட 1 கீழே 1 எழுதுனீங்கன்னா யூடியூப் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். 1 கீழே 1 by 1 எழுதுகிற ஹேஷ்டேக்ஸ் போடுற வீடியோ நல்லா ரீச் ஆகுதுன்னு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம், இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் இதை யூஸ் பண்ணுற வீடியோஸ் நல்ல ரீச் ஆகுது, நல்ல ரெக்கமெண்டேஷன் ஆகுது, சூப்பராக ரெக்கமெண்டேஷன் ஆகுது. ஆனால் இதை யூஸ் பண்ணுறது ஏன்னு தெரியல, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது என்னன்னா டைம் ஸ்டாம்ப். நீங்கள் உங்கள் வீடியோவில் இன்ட்ரோ எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்களோ அந்த டைம், ஒரு டாபிக் எந்த டைம்லேருந்து உங்கள் வீடியோவில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத டைம் ஸ்டாம்ப் கொடுத்து அது Chapter 1, Chapter 2, Chapter 3ன்னு போட்டு பக்கத்துலேயே அந்த டாபிக் என்னவோ அதோடைய டாபிக், அதாவது வீடியோக்குள்ளே எந்தெந்த டைமில் என்னென்ன டாபிக்ஸ் பேசியிருக்கீங்களோ அதை வரிசையாக அப்படியே எழுதி ஒரு லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ சூப்பராக ரீச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.